எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசும் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,07,677 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ஸோ இதுதாங்க ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நான் வச்சுருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, இங்கே தேர்ட் டச் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கான். ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கீழே இருந்திருக்கான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் 1,04,750லேருந்து 1,03,480. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஓகேங்களா, ஸோ 1,05,159 டிமாண்ட் ஏரியா கொஞ்சம் முன்னாடியிலேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, ஷூட் அவுட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,07,700க்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா நாளைக்கு நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பான முறையில் இந்த ஹையை உடைப்பான்னு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1,12,000. ஓகேங்களா? ஆல் டைம் ஹையை உடையறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் பார்த்தோன்னா தெரியும். ஸோ கரெக்டாக பாருங்கள், இந்த டிமாண்ட் ஏரியா பக்கத்துலேருந்து நல்ல புல்லிஷ் அக்ரெசிவ் புல்லிஷ்னஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு அதாவது 1,08,250. ஓகேங்களா? இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு சின்ன சப்ளை ஏரியா இருக்குது. அந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னா நல்லாவே ஒரு அக்ரெசிவ் புஷ் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து இந்த ஆல் டைம் ஹையை உடைப்பான். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் க்ளோஸ், போன மந்த் கேண்டில் க்ளோஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ போன மந்த் கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து புல்லிஷாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? கேண்டில் வந்து புல்லிஷாக தான் வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பார்த்தீங்கன்னா 1,12,000 அதாவது 1,15,000க்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைப்பான். ஹை வந்து 1,20,000க்கு போவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரிங்களா? ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அந்த லெவலுக்கு போகலை. சரிங்களா? ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்திருக்கு. சரிங்களா? அந்த ரேஞ்சுக்கும் ப்ரைஸ் வந்திருக்கு. பட் ஆனால் அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? ஆனால் இது புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால அந்த சினாரியோ இந்த மாதம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜூன் மாதம் நடக்கல, ஜூலை மாதம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒருவேளை ஜூலை மாதம் நடக்கலன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜூலை மாதம் நடக்கா கட்டி அங்கே என்ன கேண்டல் ஃபார்மேஷன் ஆயிருக்குன்றது பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும்ன்றது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒரு புல்லிஷ்னஸில் தான் மார்க்கெட் இன்றைக்கி காலையிலேருந்து மூவ் ஆகின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இது எப்படி க்ளோஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து 1,07,700க்கு மேலே க்ளோஸ் இருக்குதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BTC டாமினன்ஸ். ஸோ BTC டாமினன்ஸ் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி கேண்டலோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக வந்த ஹைக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 63.70. ஓகேங்களா? அந்த 63.70க்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா இது ஒரு பியரிஷ்னஸாக மாறும். சரிங்களா? இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல தான் 65.72லேருந்து 65.65. ஓகேங்களா? இதுதான் சப்ளை ஏரியா. இந்த சப்ளை ஏரியாவில் தொட்டுதுன்னா ரியாக்ட் ஆகுதான்னு பார்க்கணும், அதாவது ரிஜெக்ட் ஆகுதான்றது பார்க்கணும். ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அகெயின் நம்மளுக்கு கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியில் நம்மளுக்கு இங்கே ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இது என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லோ பாயிண்ட் 64.55. ஓகேங்களா? அந்த 64.55க்கு கீழே, அதாவது இந்த இடத்துல பிரேக் பண்ணி ப்ரைஸு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு பியரிஷ் மொமெண்டம் வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது. என்ன பேட்டர்ன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரேசிங் வெஜ் பேட்டர்ன் டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரேசிங் வெஜ் டைப்பில் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங்கு குறுகினே போகுது பாருங்கள். ஓகேங்களா? குறுகினே போகுது. ஸோ ரேசிங் வெஜ் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி இந்த ரேசிங் வெஜ்ஜை வந்து பிரேக் பண்ணி கீழே வர பட்சத்தில் ஒரு அக்ரெசிவ் பியரிஷ்னஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஒரு வேளை அப்படி மேலே போகிறான்னு நினச்சிங்களேன், எது வைக்க போவான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே போகலன்னு நினச்சிங்களேன். ஒருவேளை இந்த ஹைக்கு மேலே போகிறான் அப்படின்ற பற்றி பார்த்தோம்னா 65.50 வைக்க எதிர்பார்க்கலாம்.
ஓகேங்களா. ஆனால் இந்த ஹைக்கு மேலே போகாமல் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தோன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி வருதா இல்லையான்றது. சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ பிடிசியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ்னஸில் இருக்குது. ஸோ எப்படி போகிறான்றது பார்ப்போம். சரிங்களா, பிடிசி இந்த வாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,07,700க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி எல்லாமே நோன் லெஸஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸருக்கு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.